தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தரமான தமிழை தருகிற இடத்தில் இருக்கிற நாஞ்சில் சம்பத்தை ஊனப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சில பேர் காய் நகர்த்துகிறார்கள். எனக்கு வந்திருக்கிற பெயரும் புகழும் பல பேருக்கு காய்ச்சலையும் காழ்ப்புணர்ச்சியும் தந்திருக்கிறது. என்ன பேசவே விடல. எங்க கட்சி சார்பில் பல செல்வகுமார்னு ஒரு நண்பர் பேசினார், செய்தி தொடர்பாளர். அவர் பேசும் பொழுதே அவர்கள் ஒரு கலவர சூழலை உருவாக்கினார்கள், காட்டு கத்தல் கத்தினார்கள். என் பெயரை விழித்து நான் ஒலிபெருக்கி கிட்டே வருகிற பொழுதும் பயங்கரமான காட்டு கூச்சல் கத்தல். இதுக்கு தேவையே இல்லை. யார் கத்துறவங்க? திமுகவில் இருந்து ராஜீவ்காந்தின்னு சொல்லி திமுகவினுடைய பாடவர் அணியாக இருந்து அதை மன்மத அணியாக மாற்றியவன். அவன் ஒரு அடியாட்கள். அது திமுக காரங்களும் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே தான் அதை நெறிப்படுத்தினாரு. இப்படி இருந்தா எப்படிங்க பேசுறதுன்னு கேட்டேன். ரங்கராஜ் பாண்டேனுடைய மௌனமானார். அவரே பேசல. அப்ப என்னது, எங்கேயோ திட்டமிட்டு ஒரு சதி நடக்கிறதுன்னு கொஞ்சம் உள்வாங்கி கொண்டேன். நான் ஒலிபெருக்கியை பிடித்து நெறியாளர் நெஞ்சம் நிறைந்த நண்பர் பாண்டே அவர்களில் சொல்லும் பொழுது இன்னோவா சம்பத் என்று கத்தினார்கள். நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பதான் ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அது நியாயமா? நியாயம் இல்லை. இன்னோவா சம்பத்துன்னு சொன்னதுனால எனக்கு பயங்கரமான வலியும் வேதனையும் வந்தது. அந்த ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அந்த அடிப்பதற்காக மேடை நோக்கி வந்தார்கள். நாற்காலியை தூக்கி வீசினார்கள். உங்க மேலையா? என் தலையில் வந்து விழுந்தது. திமுகவிலிருந்து வந்த தொண்டர்கள் தான் அந்த ஓவரால் கூட்டமே. அது தொண்டர்கள் இல்ல, குண்டர்கள். மேடையேறி கொலை செய்யவே வந்தார்கள். ஓப்பனாவே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் கேம்பெயின் செக்ரட்டரியான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீப காலமா அதுவும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததன் பிறகு நிறைய நேர்காணல் விவாத நிகழ்ச்சி அப்படின்னா டிபேட் ஷோ அப்படிங்கிறதை தாண்டி டிவியில் நடக்கக்கூடிய அந்த ஷோஸ், அதாவது யூடியூப் சேனல் நடக்கக்கூடிய இந்த ஷோஸ், இதெல்லாம் நிறைய வந்து பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் அந்த கருத்துக்களே கலவரமா வேற மாறிடுது. நான் காரணம் இல்ல. என்ன நடந்தது? இப்ப எந்த வேண்டிய ஆயுதங்கள் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். நான் அறிவார்ந்த தளத்தில் இயங்க வேண்டும் என்று எண்ணுகிறவன் மட்டுமல்ல, அப்படியே இயங்குகிறவன். ஒரு அத்துமீறல், ஒரு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருப்பவன். என்னுடைய அழகு தமிழுக்கும் ஆழமான தமிழுக்கும் என்னுடைய விவாதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறி கொண்டிருப்பவன். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தரமான தமிழை தருகிற இடத்தில் இருக்கிற நாஞ்சில் சம்பத்தை ஊனப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சில பேர் காய் நகர்த்துகிறார்கள். ஆகவே எனக்கு வந்திருக்கிற நேம் அண்ட் ஃபேம், எனக்கு வந்திருக்கிற பெயரும் புகழும் பல பேருக்கு காய்ச்சலையும் காழ்ப்புணர்ச்சியும் தந்திருக்கிறது. ஆகவே என்னை காயப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பண்ணுகிறார்கள். நான் யாரையும் போய் பகை பாராட்டி கொள்வதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலும் நான் விவாதம் செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க என்னால் முடியும் என்று நம்புகிற ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். ஆனால் சார், இப்போ நீங்கள் வந்து தூய்மையான தமிழில் பல கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஈவெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பங்கேற்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜென்சி தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அமைதியாக இருந்தாலும் பேச வரக்கூடிய விருந்தினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கோபமான ஒரு வார்த்தைகளை வரவழைக்குதா? இப்போ சமீபத்தில் அந்த நடந்த ஈவெண்ட்டில் நடந்த விஷயம் மாதிரி. அது வந்து என்ன பேசவே விடலை. பேசவே விடலையா? என்ன நடந்துச்சு? ஆக்சுவலா பேசவே விடல. எங்க கட்சி சார்பில் பல செல்வகுமார்னு ஒரு நண்பர் பேசினார், செய்தி தொடர்பாளர். அவர் பேசும் பொழுதே அவர்கள் ஒரு கலவர சூழலை உருவாக்கினார்கள், காட்டு கத்தல் கத்தினார்கள். அவரை பேசவே விடாம அவருடைய கொதி நிலைக்கு அவரை தள்ளினார்கள். ஒரு கொந்தளிப்பான சூழலை அங்கே அரங்கேற்றினார்கள். என் பெயரை விழித்து நான் ஒலிபெருக்கி கிட்டே வருகிற பொழுதும் பயங்கரமான காட்டு கூச்சல் கத்தல். இதுக்கு தேவையே இல்லை. யார் கத்துறவங்க? திமுகவில் இருந்து ராஜீவ்காந்தின்னு சொல்லி
ஆமா. திமுகவினுடைய பாடவர் அணியாக இருந்து அதை மன்மத அணியாக மாற்றியவன் அவன். ஒரு அடியாட்கள், அது திமுக காரங்களும் கிடையாது, கூலிக்கு அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தான். கத்துனாங்க. நான் பிறகு பாண்டேட்ட கேட்டேன். பாண்டே, ரங்கராஜ பாண்டே தான் அதை நெறிப்படுத்தினாரு. இப்படி இருந்தா எப்படிங்க பேசுறதுன்னு கேட்டேன். ரங்கராஜ பாண்டேனுடைய மௌனமானார். அவரே பேசல. அப்ப என்னது, எங்கேயோ திட்டமிட்டு ஒரு சதி நடக்கிறதுன்னு கொஞ்சம் உள்வாங்கி கொண்டேன். நான் உரையாற்றுவதற்கு ஒலிபெருக்கி கிட்ட வரும் பொழுது பயங்கரமான கத்தை விட்டு நான் ஒலிபெருக்கியை பிடித்து நெறியாளர் நெஞ்சம் நிறைந்த நண்பர் பாண்டே அவர்களையும் சொல்லும் பொழுது இன்னோவா சம்பத் என்று கத்தினார்கள். நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன்னா ஒரு அப்பழுக்கற்ற அறம் சார்ந்த ஆதாயத்தை நாடாத ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை என்னை களங்கப்படுத்திட்டாங்களேன்னு நான் கவலை கொண்டேன். அப்பதான் ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அது நியாயமா? நியாயம் இல்லை. அப்ப இதுல என்ன இருக்கு? இல்ல, அது நியாயம் இல்லை. அவங்க அப்படி சொன்னாங்க. இன்னோவா சம்பத்துன்னு சொன்னதுனால எனக்கு பயங்கரமான வலியும் வேதனையும் வந்தது. தாங்கிக் கொள்ள முடியாத வலி எனக்கு. ஏன்னா நான் இன்னோவா சம்பத்துன்னு ஏன் சொன்னேன்? நான் என்ன இன்னோவா கார் கம்பெனி விசாரிக்கேன்னா, அம்மா கிட்ட இருந்து வாங்கினது சொல்லி காட்டுறாங்களோ? நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு. நான் திருப்பி கொடுத்தது கூட தெரியாதவனா விவாத அரங்கத்துக்கு வரவன். அது எனக்கு இனாமாக தந்தது இல்லை, நான் பயன்படுத்துவதற்காக தந்த கார். ஒரு அங்கீகாரம் மட்டும் இல்லை. அவங்க சொன்னாங்க, அம்மா சம்பத்தினி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்க வேணாம், நான் ஒரு காரை தர, அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த காரை பயன்படுத்தினேன். என்னுடைய சொந்தத்துக்காக அந்த காரை ஒரு நாள் கூட நான் எடுத்தது இல்லை. மீட்டிங் போக மட்டும்தான் எடுத்துட்டு போவேன். நான் ஊருக்கு போயிட்டா காரை அதிமுக தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் கொண்டு விட்டுட்டு நான் போயிடுவேன். அதை நான் அதிமுகலேருந்து வெளியேறுகிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்ட பொழுது காரை ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன இன்னோவா சம்பத்து? அப்ப என்ன நோகடிக்கணும்னு அவன் திட்டமிடுறியா நீ? அந்த ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்தின. அந்த அடிப்பதற்காக மேடை நோக்கி வந்தார்கள். நாற்காலியை தூக்கி வீசினார்கள். உங்க மேலையா? என் தலையில் விழுந்தது. தாவேக்கா தம்பிகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். பிறகு பின்னாடி இருந்த அறையில் என்னை கொண்டு உட்கார வச்சாங்க. விவாதம் நடந்து முடிந்த பிறகு அந்த காட்டு மிராண்டிகள் வெளியேறியதற்கு பிறகு நான் என்னுடைய தன்னிலை விளக்கத்தை பதிவு செய்துட்டு தான் வந்தேன். அதுக்கு வருத்தமும் தெரிவித்தேன். அந்த வீடியோ வந்துருச்சா? போட சொல்லிட்டேன். ஓகே, வருத்தம் தெரிவிச்சு பேசிட்டேன். இப்ப அந்த நிகழ்ச்சி தாவேக்காவினுடைய 100 நாள் ஆட்சி சம்பந்தமான நிகழ்ச்சி. வேதனையா சாதனையா? ஆனா அந்த நிகழ்ச்சியில நடந்த விஷயம் உங்களை வேதனையில போய் முடிஞ்சிருச்சு. எனக்கு வேதனை தந்துச்சு. நான் பொதுவா இதுக்கெல்லாம் பயப்படுறவன் கிடையாது. ஆக்சுவலா உங்களை பயம்படுத்தணுங்கிறதுக்காக தான் நடத்திருக்காங்களா? என்ன பயமுறுத்த முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் பிரச்சனையே. என்ன பயமுறுத்த முடியாது? திமுகவிலிருந்து வந்த தொண்டர்கள் தான் அந்த ஓவரால் கூட்டமே. அது தொண்டர்கள் இல்ல, குண்டர்கள். என்ன எப்படி சொல்றீங்க? ஆமா, குண்டர்கள். நீங்க சொல்றீங்க ராஜீவ்காந்தி அவர்கள் திமுக மாணவர், அப்ப தொண்டர்களா தானே இருக்கணும். இல்ல, தொண்டர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த திமுக தொண்டர்களுக்கே என் மீது ஒரு அன்பு இருக்கும். என்ன திமுக அங்கீகரிக்கலன்னு அவனுக்கு வலி உண்டு. யாருக்கு? திமுக தொண்டர்களுக்கு. ஏன்னா திமுக பிளாட்ஃபார்ம்ல ஜொலிச்ச ஒரே ஆளு நான் மட்டும்தான். இன்னைக்கு வாடகை பேச்சர்ல வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாங்க கம்பேக் கொடுக்கறதுல நாங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் செயற்குழுல கூட்டி சொல்லியிருக்காங்க. என்னத்தை கம்பேர் கொடுத்தாரு? மறுபடியும் ஆட்சியை பிடிப்பதில் கம்பேக். எப்படி பிடிப்பாரு அவரு? என்ன வாய்ப்பு இருக்கு? நீங்க பாத்தீங்கல்ல? அதை பார்த்தேன், நீங்க காமிச்சிங்க. ஆட்சியெல்லாம் இன்னும் பிடிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதற்கான உள்ளீடற்று போய்விட்டது. திமுக உருக்குலைந்து கொண்டிருக்கிறது. திமுக அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது. இன்னைக்கு திமுகவிலே உட்கட்சி குழப்பத்துல அந்த கட்சி சின்ன பின்னமாகி விடுமுங்கிற கவலை எனக்கும் இருக்கிறது. ஏன்? உங்களுடைய அண்ணன் தானே துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர். அவர் அந்த அளவுக்கு உற்றுவாரா? இல்ல, அவர் இயங்க முடியாது. வயது முதிர்வு இயங்க முடியாது. நினைவாற்றல் குறைந்து விட்டது. அவரை தூக்கி மாத்திட்டு இன்னொரு ஆளை போடணும்னு அங்க திட்டமிட்டுட்டாங்க. டிஆர் பாலுவை. டிஆர் பாலு இருக்கிற இடத்துக்கு பல பேர் போட்டியிடுறாங்க. அதை தவிர ஸ்டாலின் அந்த குடும்பத்திடமிருந்து திமுகவை விடுவிக்க வேண்டும் என்று விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை அலங்கரிப்பதற்கு கனிமொழி ஆயத்தமாகிவிட்டார். தலைவர் போஸ்டுக்கு தயாராகிவிட்டார். அணி சேர்க்கவும் ஆரம்பித்து விட்டார். இதில் என்ன முக்கியமான செய்தி என்ன தம்பி? கீழே இருக்கிற கேடட்ஸ் பூரா கனிமொழியை தான் ஆதரிக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஆதரிக்கல.
அதுதான் பிரச்சனை. இப்போ இது அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால தான் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த செயற்குழு, இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாம். அது கஷ்டம் இனிமேல். இப்போ அந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததில்ல? அதன் பின்பு கட்சியில யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களா இது சம்பந்தமா? எங்க திமுகவில் இல்ல, தாவேகாவில இருந்து தலைமை பொறுப்புல தாவேகாவில இருந்து பேசினாங்க. என்ன நடந்துன்னு கேட்டாங்க. நான் இது நடந்ததெல்லாம் சொன்னாங்க. ஓகே. திமுகவுல இருந்து ஏதாவது வருத்தம்? அதுல நேற்று கலாட்டாவுக்கு போனேன். அங்கேயும் இப்படி ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்த்து தான் போனேன். நேற்று ஒன்றும் நடக்கலை. திமுகவிலேருந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, அந்த மாதிரி ஆறுதல் வார்த்தைகள் எதுவும் வந்ததா? திமுகவிலேருந்து நிறைய பேர் பேசினாங்க. ஏன் உங்களை குறி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே நானும் கேட்குறேன், ஏன் உங்களை குறி வைக்கணும்? இல்லை, நான் மட்டும்தானே தமிழ்நாட்டினுடைய ஒரு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு வலிமை மிகுந்த வல்லாதிக்கத்தை வீழ்த்துகிற போராயுதமாகவும் இருக்கிறவன் நான் மட்டும்தானே, வேற யாரும் இல்லையே. காவேரி தண்ணீர் பிரச்சனை பற்றி பேசிடுவாரா உதயநிதி? அதான் பேசிட்டாரு. என்னது கிழிச்சாரு? உனக்கு என்ன தெரியும் காவேரி தண்ணீர் பிரச்சனை பற்றி? காவேரி தண்ணீர் பிரச்சனை பற்றி பேசணும்னா பூரா குப்புசாமின்னு ஒரு வழக்கறிஞர் காலமாகிட்டார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். திமுக செய்த துரோகத்தை எல்லாம் அதில் பட்டியலிட்டு இருக்கிறார். துரோகமா? அண்ணா திமுக செய்த தவறுகளையும் அதில் படம் பிடித்திருக்கிறார். அதற்கு என்ன தீர்வுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு காவேரி தண்ணீர் பிரச்சனை வச்சு தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. 8 மாவட்டங்கள், பெரம்பலூர், அரியலூர், நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், 8 மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகளை எல்லாம் வர சொல்லியும் அட்டர் ஃபெயில்வர், கூட்டமே கிடையாது. அங்க பேசின வார்த்தை மட்டும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உயரத்தை மறந்து பேசுகிறார். இப்பயுமே உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எம்எல்ஏகளுக்கு கார் கொடுக்கணும் அப்படின்னு காட்டின விஷயத்துல உண்டான வேகத்தை விவசாயிகள் பிரச்சனையிலையும் காட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை பதிவு பண்றாரு. அது கருத்தை பதிவு பண்ண நியாயம் தான், நான் வரவேற்கிறேன். விவசாயிகள் பிரச்சனையில நாங்கள் ஒன்று விட்டு கொடுக்கலையே. கார் கொடுக்கறதுல அதிகம் வேகம் எடுக்கிறீங்களே. அதிக வேகம் ஒன்றும் எடுக்கலையே. 110 விதிகள் தான் அறிவிச்சிருக்கோம். இதில் என்ன இருக்கு? விவசாயிகளை கைவிட்டுட்டோமா? ஒன்றும் இல்லையே. வேளாண்மை பட்ஜெட்டை பாருங்க நீங்க. இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ, அடுத்தடுத்து ஈவெண்ட்ல இல்லை ஏதாவது உங்களுடைய பொதுக்கூட்டங்கள்லயே அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அரசியல்னா இது இயல்பு தான், பட் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, என்னுடைய பொதுவானதில் இது வரிசையாக நடந்துட்டு இருக்கு. என்ன குளித்தலையில மேடை ஏறி கொலை செய்யவே வந்தார்கள். ஓப்பனாவே. அது மாதிரி வத்தலக்குண்டில் கொலை செய்யவே மேடைக்கு வந்தார்கள். நான் தாம்பரம் கூட்டத்தை முடித்து விட்டு தாம்பரத்திலிருந்து மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் பிடிக்கு ஸ்டேஷன்ல விட்டுறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. பல இடங்கள்ல தப்பிச்சிருப்பீங்க. நிறைய இடம். குடியாத்தம் ஒன்றியத்தில் பரதராமி, ஈரோடு மாவட்டத்தில் மூலனூர், இப்படி நிறைய இடத்துல என்னை தாக்குவதற்கு அவர்கள் ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள். தப்பித்து இதுவரைக்கும் வந்திருக்கிறேன். இன்னும் வருவேன்னு நம்புகிறேன். தொடர்ச்சியா தைரியம் கொடுக்கறது உங்களுக்கு எது? நான் என்கிட்ட இருக்கிறது அது ஒன்று தான். நான் சின்ன வயசில் இந்திரா காந்திக்கு நைனிட்டார் சிறையில் இருந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் அச்சத்தை விட்டுவிடு, மற்ற எல்லாம் உன்னை பின்தொடரும்னு எழுதினார். அது அன்றைக்கு நான் என்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்தேன். அச்சத்தை விட்டுவிடு, மற்ற எல்லாம் உன்னை பின்தொடரும் என்று. நான் 3 வயது குழந்தையாக இருக்கிற பொழுது என்னை மடியில் தூக்கி வச்சு என் தாத்தா, நாமார்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை அல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், என்னாலும் இன்பமே துன்பமில்லை என்று திருநாவுக்கரசர் எழுதின அந்த தேவாரத்தை எனக்கு தாத்தா எனக்கு 3 வயசுல என் காதல சொன்னாரு. இன்னைக்கு என் காதல ரீங்க ஆரம்பிட்டு கொண்டிருக்கிறது. அதனால அச்சப்படவே மாட்டானா. எதா இருந்தாலும் அடிதான். ஆமா, எதையும் எதிர்கொள்வானா. எனக்கு மரணத்தை கண்டு பயமே கிடையாது. இப்ப தொண்டர்கள் கிடையாது, குண்டர்கள். குண்டர்களை பார்த்தும் உங்களுக்கு பயம் கிடையாதா? கிடையாது. நான் கௌதம புத்தரை வாசிச்சவன் தம்பி, கேட்டீங்களா? நான் பெரியாரை வாசிச்சவன். பெரியார்களுடைய அடுத்த இயக்கம் தானே திமுக. அங்கிருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது. பெரியாருடைய அடுத்த இயக்கம் ஒன்றும் கிடையாது. திமுக இருந்து திமுக பிரிந்தது. பெரியார் வழியிலே அவங்க போறாங்க. அவங்களுக்கு பெரியார் வழிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? ஒரு பெரியார் சிலை வச்சிருக்காங்களா அறிவாலயத்தில்? கலைஞர் அண்ணா சிலை வச்சிருக்கிறியே, இந்த மூமெண்ட்டுக்கு ஃபவுண்டரே பெரியார் தான். அவருக்கு சிலை வச்சிருக்கிறியா? ஆனா பல இடங்கள்ல பெரியார் சிலை வைப்பதற்கு திமுக காரணமா இல்ல. பெரியார் பிறந்த நாளையாவது உணர்வு பூர்வமாக கொண்டாடுறியா? ஏன் அப்படி சொல்றீங்க?
முப்பெரும் விழா என்கிற பெயரில் ஒப்புக்கு சப்பானி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிடுறீங்க. இளம் பெரியார் உதயநிதி அவர்களுக்கு அங்கதான் பட்டம் கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் இது, எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது. ஏவாவேலு அவர்கள் கொடுத்தாங்க. ஆமா, ஏவாவேலு. இதை விட பெரியாரை கொச்சப்படுத்த வேற ஏதாவது இருக்கா? 1 மணி நேரம் பெரியாரை பற்றி பேச சொல்லுங்க. யார? உதயநிதியை பேச சொல்லுங்க. நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். ஒரு புண்ணாக்கும் தெரியாது அவனுக்கு. இளம் பெரியார் ஏன் பட்டம் கொடுத்தான் ஏவாவேலு? காக்கா பிடிக்கிறதுக்கு. பெரியார் யாரு தெரியுமா உங்களுக்கு? ஒரே நேரத்தில் 8 அதிகாரமுள்ள பதவியை தூக்கி தூர எறிஞ்சவர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற தங்க மகுடம் அவரை தேடி வந்த பொழுது வேண்டாம் என்று சொன்னவர். அவர் அதிகாரத்தினுடைய நிழலையே அவர் நிழல்ல நிற்கவே அவர் விரும்பல. தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியினுடைய பற்றி கவலைப்பட்டவர். கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுக் கொடுத்தவர். கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர். கடவுள் சிலைகளை இந்த மண்ணில் மைல் கற்களாக மாற்றியவர். இந்த நாட்டில் இங்கர்சாலுக்கு பிறகு இன்ப தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக தோன்றியவர் பெரியார். பெரியார் ஒரு சரித்திரம், ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம். அவரோட இந்த உதயநிதியை ஒப்பிட்டு ஏவாவேலு இளம்பெரியார்னு சொன்னா எனக்கு ஆத்திரம் வருகிறது.